ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் பிசாசுடைய பிடிகளிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்காக ஹல்லேலூயா. ஓ ராபா ஷாகாபா ரபா ரபா, எல்லாம் பிசாசுகள் ஓ சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்க காலின் கீழே சீக்கிரமாக நசுக்கி போடுவார்ந்து இன்றைக்கு எல்லாம் சாத்தானுடைய தலைகள் ஓ இன்றைக்கு பலவீனங்களை கொண்டு வருகிற மக்களை கட்டுகிற எல்லாம் பிசாசுடைய காரியங்கள் தந்திரங்கள் எல்லாம் சர்ப்பங்கள் சாத்தானுடைய தலைகள் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இன்றைக்கு விழுந்து போகிறதுக்காக இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ராபா ஷகாபா லபா ரபா ரபா, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த தொடக்க ஜபத்திலே ஆண்டவருடைய வல்லமை நம்ம மத்தியில் காணப்பட்டு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஹல்லேலூயா. ஓ ரீபா ஷாபா லாபா கபா ரபா 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 ரபா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம காணும்படிக்காக எல்லாரும் ஓ ரீபா ரபா, நம்முடைய ஆவி உயிரடையும்படிக்காக, நம்முடைய சரீரம் உயிரடையும்படிக்காக, நம்முடைய ஆத்துமாக்கள் உயிரடையும்படிக்காக எல்லாரும் ஓ ராபா ஷாகாபா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரை துதிங்க. அந்நிய பாஷையில ஆண்டவரை துதிக்கிறவங்க நல்ல ஆண்டவரை துதிங்க. ஷாகாபா ரபா. எந்த கவலைகளோ பாரங்களோ துக்கங்களோ நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உங்க வல்லமையை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க வல்லமையை நாங்கள் பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை அந்த இடத்துல நாங்கள் உணரணும் ஆண்டவரே. நீர் எங்களை இந்த இடத்துல தொட்டு குணமாக்கி ஓ சமாதானத்தை எழுந்து வந்திருக்கிறவங்கள ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறவங்கள ஆண்டவரே ஷகாபா ரபா 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 ஓ ரீபா ஷாபா லாதா ரபா ரபா, நீ சமாதானத்தோடு போய் என்று ஆண்டவரே சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்பா இன்றைக்கு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறவங்கள கர்த்தர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவையோடு வந்திருக்கிறவங்கள ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படியே இல்லாதபடிக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிறவங்கள, தேவைகளை நினைத்து சோர்ந்து போய் வந்திருக்கிறவங்க நல்ல கர்த்தரை துதிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் சோர்வுகளை ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தும்படிக்காக ஷாபா லபா ரபா 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 ஓ ரிகா ஷாக்கா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில என்னை நீங்க பலப்படுத்துகிறதுக்காக, என்னை தைரியப்படுத்துகிறதுக்காக, பயத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போடுகிறதுக்காக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக ஹல்லேலூயா. ராபா ஷபா லபா கபா ரபா 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 நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் பலவீனங்கள், எல்லாம் சோர்ந்து போகிற காரியங்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால ஓ நம்மளை விட்டு அகன்று போகிறதுக்காக ஹல்லேலூயா. கலங்கி போய் வந்திருக்கிறவங்கள ஆண்டவருடைய வார்த்தை கலங்காது இருப்பதாக, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களை விசுவாசத்தில் கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில் ஆவியானவர் இடத்துல உலாவி வரும்படிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் இந்த இடத்துல வல்லமையான காரியங்களை செய்யும்படிக்காக ஆண்டவரே இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காக, நீங்க நடத்தும்படிக்காக ஒப்பு கொடுக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருநாமம் இந்த மாலை நேரத்திலே மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் இணைந்து சில பாடல்கள் மூலமாய் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது என்று ஒரு பழைய பாடல் சேர்ந்து கர்த்தருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. சேர்ந்து கைதட்டி பாடலாமா எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் மேலானது. சேர்ந்து பாடலாமா? இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது, இயேசு நாமம் உலகிலே ஆமென் என்றென்றும் மாறாதது. அவர் நாமம் விடுதலை, அவர் நாமம் அடைக்கலம், ஆமென். அவர் நாமம்
விடுதலை. சேர்ந்து பாடுங்க. அவர் நாமம் அடைக்கலம், அவர் நாமம் ரட்சண்யமே, அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் ரட்சண்யமே, அவர் நாமம் இயேசுவே. இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் என்றென்றும் மாறாதது. இயேசு நாமம் உலகிலே ஆமென் என்றென்றும் மாறாதது. இயேசு நாமம் புகலிடம், இயேசு நாமம் கண்மலை. சொல்லி பாடுங்க. இயேசு நாமம் புகலிடமே, இயேசு நாமம் கண்மலை, இயேசு நாமம் துருகமே, இயேசு நாமம் போதுமே, இயேசு நாமம் துருகமே, இயேசு நாமம் போதுமே. இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் ஆமென் என்றென்றும் மாறாதது. இயேசு நாமம் உலகிலே ஆமென் என்றென்றும் மாறாதது. இயேசு நாமத்தில் சுகம் உண்டு, அவர் நாமத்தில் பலன் உண்டு. சொல்லலாம். இயேசு நாமத்தில் சுகம் உண்டு, ஆமென். இயேசு நாமத்தில் பலன் உண்டு, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு, அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமத்தில் ஜெயம் உண்டு, அவர் நாமம் இயேசுவே. இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, ஆமென். இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் என்றென்றும் மாறாதது. இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு மகிமை செலுத்தலாம். நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லி போனார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறவராக, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக, நம்ம கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல பரம தகப்பனா இருக்கிறார். இந்த இயேசு நல்லவர், இயேசு ஒருவரே நல்லவர். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவும் நல்லவர் அல்ல, இயேசு ஒருவரே நல்லவர்னு நம்புறவங்க கைத்தட்டி நல்ல அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அவர் தான் சொல்றார், உன்னை பார்த்து நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், நீ உன்னுடைய பாரத்தை எல்லாம் நீ என் மேல் வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மளை ஆற்றி தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வம் அவர். ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆற்றி தேற்ற, நமக்கு தேவையான சுகத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் உணர்ந்து ஆண்டவரை நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஜீசஸ். சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, ஆமென். முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக,
உன் பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. ஆமே, கலங்காதே கலங்காதே. கைகளை தட்டி சேர்ந்து, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார். உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடியே வா, நீ கண்ணீரோடு ஓடியே வாமே. கலங்காதே கலங்காதே. நல்ல கைத்தட்டி பாடலாமா? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசத்தோட பாடுங்க. கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து இயேசு கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார். இயேசு கண்மணி போல் காத்திடுவார். ஆமே, கலங்காதே கலங்காதே. நல்ல தைரியத்தோட விசுவாசத்தோட, உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கலங்காதே. ஆமே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. ஆமே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே. ஆமே, நீ மறைவாக இருக்காதே. சேர்ந்து பாடுங்க. கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே பாடுங்க. காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார். உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடியே வா, நீ கண்ணீரோடு ஓடினே வா. ஆமே, கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே பாடுங்க. கலங்காதே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாதே, கலங்காதே கலங்காதே கலங்காதே. ஆமே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
விசை கூட கலங்காதே கலங்காதே. ஆமே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கைவிடுகிறதற்காக நம்மளை ரட்சித்தாரா? இல்ல இல்ல. அவர் விழுந்து போன தூதர் கூட்டத்துக்கு கை கொடுக்கல. விழுந்து போன மனுக்குலத்தை மீட்கும்படியாக பரத்திலிருந்து நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். அவர் தள்ளப்பட்ட தூதர்களை காப்பாற்றும்படி இந்த உலகத்துக்கு வரல. விழுந்து போன நம்மை, அவருடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை மீட்டெடுக்கும்படியாக அந்த உலகத்துல வந்து நமக்கு ஆண்டவர் அவருடைய ஜீவனையே தந்திருக்கிறார். அவர் அவ்வளோ நல்லவர். அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அன்றைக்கு பேதுரு கடலின் மேல் நடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடலின் மேல் நடந்து வா. பேதுரு கேட்கிற, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கும்படி செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வா. அவரை பார்த்து வரும் வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் சேதமில்லை. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டவுடனே பேதுரு தண்ணீருக்குள்ளே முழுகினார் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்து சொல்லுகிறார், நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஜீவியத்துல நமக்கு சந்தேகங்கள் வேண்டாம், பயங்கள் வேண்டாம். நம்முடைய பயத்தை நீக்குகிறவர் கூட தான் இருக்கிறார். பயப்படாதீங்க. நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். நம்ம கூட அசுத்த ஆவி அல்ல. எந்த செய்வினை கட்டின ஆவிகளோ, பொல்லாத அசுத்த ஆவியோ, அதெல்லாம் கூட இருந்து நம்மளை நடத்த முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒருத்தரை பார்த்து, தெரியாதவங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், ஒரே ஃபேமிலியா உட்கார்ந்துருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடலாமா? கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்று காத்திடுவார் என்று கைத்தட்டி சேர்ந்து இந்த வாக்குத்தத்த பாடலை சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். நல்ல விசுவாசத்தோட ஆமென். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். ஆமென். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, பாடுங்க. திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. படுக. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. படுக. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் ஒன்றும் உன் மீது புரள்வதில்லை. ஆமென். ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்று உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். ஆமென். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். சொல்லி பாடுங்க. கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே,
திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கலங்கிடாதே, அப்படியே எழுந்து நின்று பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, கலங்கிடாதே. பாடுங்க எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்று உன் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்று உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, சேர்ந்து நல்ல கைகளை தட்டி சேர்ந்து, உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே. பாடுங்க பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உனக்கு உண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. விசுவாசத்தோட கேட்கலாமா? உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, ஆமென், பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கைத்தட்டி பாடுங்க. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டி. கைகள் தட்டி உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நல்ல கரம் தட்டி பாடுங்க. பின்பாக இருக்கிறவங்க, முன்பாக இருக்கிற எல்லாரும் கரம் தட்டி ஆமென். ஒரு பயபக்தியோட தேவ சன்னிதானத்துல மிகுந்த நடுக்கத்தோட ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நல்ல அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கைகளை தட்டி ஆண்டவருடைய அந்த வல்லமைக்காக விடுதலையோடு கூட கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி அப்பாவை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்ததா இருப்பதாக. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, தாவீதின் குமாரனே, இரக்கங்களின் தகப்பனே, மனதுருக்கத்தின் தேவனே, இந்த மாலை நேரத்தில் அப்பா நீர் எங்களை நடத்துவீராக. உங்க திருநாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும்,
பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க நாமம் உயரணும் சொல்லுங்க. இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கர்த்தரே உங்கள் நடுவே வந்து ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய வல்லமை இன்னைக்கு இந்த இடத்துல குறைந்து போகவே இல்லை. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் நடுவையும் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு தீராத வியாதியில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற நீங்கள் போகும்பொழுது ஆனந்த களிப்பாக அதை மாற்றப் போகிறார். ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். எல்லாரும் நன்றி இயேசுவே என்று சொல்லி இப்பொழுது அந்த சுகத்தின் வல்லமைக்கு இப்போது உங்களுடைய நன்றி நாள் அடித்தளமிடுங்கள். எல்லாரும் நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள், நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரால் நீங்கள் சுகப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் மேலே வந்து நிச்சயம் இறங்கும். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே அற்புதமான ஜபத்தில் எந்த விதமான சத்ருடைய வல்லமையிலும் ஆண்டவரே பில்லி சூன்ய கட்டுகளில் அகப்பட்டிருந்தால் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இனிமேல் அந்த தீமை உங்களை அணுகுவதே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகவாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் சுகவாழ்வு இன்றைக்கு துளிர்க்கப்பட போகிறது. உங்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். நன்றி அப்பா, நன்றி. தேவையோடு கூட வந்திருக்கிற உடைய மக்களை இந்த ராத்திரி நேரத்தில் சந்திக்க போகிறீர். உடைய வார்த்தையினால் சந்திக்க போகிறீர். ஜெபம் செய்யும் பொழுதே கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு மாபெரும் விடுதலையை கர்த்தர் நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையின் கரம் தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த அற்புத மாலை ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
இனிய நாமத்தினால சபைக்குள் வந்திருக்கிற உங்களையும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயம் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு தான் இந்த ஆலயத்துக்கு முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன். எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறவர்கள் இந்த ஆலயத்தில் எங்கிருந்தாலும் கூட கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். புதிதாய் வந்தவர்கள் நன்றி. நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கரங்களை உயர்த்தினவர்கள் எழுந்து நில்லுங்கள். சபையார் இவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் இந்த சபையில் தொடர்ந்து ஆராதனை நடக்கிற அந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கீழே இருக்கிறவர்கள் இவர்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இவங்க வந்திருந்தாலும் அவங்க நெருக்கங்களை மாற்றி அவங்களுக்கு ஒரு நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு விடுதலை அடைவார்களாகப்பா. சமாதானம் உண்டாவதாக ராஜா. இந்த ஆன்லைன் மூலமாக வந்திருக்கிற புதிய மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த குடும்பங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. உங்களோட கரங்கள் ஒரு கார்டு கொடுத்துருப்போம். அது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஜெப தகவல்களை எழுதி திரும்ப எங்களிடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை நேரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆராதனை நேரம் இங்கே கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அற்புதங்களை ஒரு சிலரை ஜனங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை இப்போது சாட்சியாக நாம் கேட்க போகிறோம். அந்த சாட்சியை போடும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். போன வருஷம் ஜனவரி மாதம் எங்கள் பையனுக்கு கண்ணில் அடிபட்டது. வீட்டுக்குள்ளே திருட வந்து கல் தூக்கி கண்ணில் அடிச்சிட்டாங்க. ஒரு கண்ணு தெரியல. 4 ஆபரேஷன் பண்ணோம். இருந்தாலும் கண்ணு தெரியல. ஒரு வருஷமாக அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலவே இருந்தான். ஆனால் போன மாதம் தான் ஒரு மாதமாக வேலை செஞ்ச பிறகு அந்த இன்னொரு கண்ணு நல்லா இருந்த கண்ணு அவனுக்கு பார்வை சின்ன எழுத்தால தெரியல, பெரிய எழுத்தால அப்படியே வரியாக தெரியுதுமா அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப வேதனை, மனசு பாரத்தோடு வந்து என் பையனை கூட்டு வந்து ஜெபம் பண்ணான். அதுக்கு 2 நாள் கழித்து அந்த மறுபடியும் அந்த எழுத்தால நல்லா தெரிஞ்சு இப்போ வேலை செய்கிறான். ஆண்டவர் நாமத்தை சோத்திரம் உண்டாவதாக. ஒரு 5 மாதத்துக்கு முன்பாக என் மருமகளுக்கு தலையில் 3 இடத்துல ஒரு அடைப்பு மாதிரி இருந்தது. அதனால் அவளுக்கு ப்ரெஷரே குறையவே இல்லை. எத்தனையோ மருத்துவம் செஞ்சு ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக அந்த கட்டிலாம் வெளியேற்றி நல்லபடியாக ஆப்ரேஷன் செய்து இன்றைக்கி நல்லா குணமாக சாக்கியமாக ஆண்டோட கிருபையினால் இப்போ நல்லா இருக்கா. பிசாசின் கீழில் இருந்து இந்த ஜெப எண்ணெயால் நான் விடுதலை பெற்றேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நைட்டு நல்லா தான் நான் இருந்தேன். ஆனால் திடீர்னு 1:30 மணிலேருந்து ரொம்ப ஒரு வயிறு வலி, ரொம்ப வேதனை, நிற்க கூட முடியலை எனக்கு. இப்போ கர்த்தர்கிட்ட ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கினே இருந்தேன். ஆண்டவர் அது என்னால் ஒன்றும் மாற்ற முடியல ஏசப்பான்னு. அப்புறம் ஜெபம் என்னை எடுத்து தேய்ச்சிக்கின்னு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் நாளைக்கு காலையில் போய் நான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவர், எனக்கு இந்த சுகம் பலவீனத்தை மாற்றுங்கன்னு சொன்னேன். நான் இப்போ கூட நான் பலவீனத்தோடு தான் வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை சுகத்தோடு இப்போ வச்சிருக்கிறேன். மகிமைப்படுவதாக. இன்று இந்த அற்புத மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிராஸ் டிவி மூலமாக மற்றும் வீடுகளில் குழுக்களாக கூடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும், ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஆப் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பார். வெளியூர்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்ப விரும்பினாலும், அல்லாவிட்டால் உங்களுக்கு நடந்த அற்புதங்களை தெரியப்படுத்த விரும்பினாலும், இந்த ஃபோன் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்யும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்த நேரத்தில் சில ஊழியர்கள் அங்கே இருந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் இருப்பார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலும் 6:30 மணிக்கு நடக்கிற இந்த விசேஷித்த அற்புத மாலை கூட்டத்தில் ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். மக்கள் சுகமடைகிறார்கள். எல்லாரும் சுகமடைய ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.
முதல் வாழ்க்கையில் சுகம் உண்டாக வேண்டியது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள், நம்முடைய சரீரத்தில் நடக்க வேண்டிய அற்புதம். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை அவர் செய்து கொண்டே வருகிறார். அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை சுகமாக்கும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். முடிவிலே நாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எண்ணெய் பூசி ஜெபிக்க நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியினால் அதை நாம் செய்கிறோம். இந்த எண்ணெய் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறதில்லை. ஒருத்தர் சாட்சி சொல்லும்போது, இந்த எண்ணெய் என்னை பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கிட்டு அப்படின்னு சொன்னார். அது தப்பான காரியம். இந்த எண்ணெய் நம்மை சுகமாக்குவதில்லை. எண்ணெயை நம்ம பூசும்படி சொல்லியிருக்கிறார். சுகமாக்குகிறது ஆண்டவராகிய இயேசு. அவரால் மாத்திரம்தான் நம்ம சுகமாக்க முடியும். இது நாம் விசுவாசத்துக்காக நாம் போடுகிறோம். அதற்காக கர்த்தரை துதிப்போம். அதன் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் இயேசு உயிருள்ளவர், அவர்தான் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. சரியான பாதையில் சரியான காரியங்களை செய்வதில் ஜீவன் இருக்கும். பண விஷயத்தை மற்றவங்களை ஏமாற்றாதபடி நியாயமாக நீதியாக காரியங்களை செய்தால் அங்கே ஜீவன் இருக்கும். பொய் இல்லாத வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை இல்லாமல் நீதியான வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயம் ஜீவன் அங்கே உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கைகளில் சில நேரத்தில் நாம் நீதியான பாதையில் நடக்காமல் அநீதியான பாதையில், அக்கிரமமான பாதையில் நடக்கிறதை பார்க்கிறோம். முழு உலகத்திலும் இருக்கிற மக்களை பாருங்கள், அநேக விஷயங்களில் தவறு செய்கிறதை பார்க்கிறோம். வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்லை, குடும்பங்களை ஒழுங்காக கவனிக்கிறதில்லை, குடும்பங்களிலே சண்டையிடுவது, பிள்ளைகளை மனைவியை அடிப்பது, பலவிதமான காரியங்கள், புருஷனோடு சண்டையிட்டு கொண்டே இருப்பது, குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை இருக்குமானால் அது நீதியான பாதை அல்ல. நீதியான பாதையிலே நாம் நடக்கும்போது ஜீவன் உண்டு. இல்லாவிட்டால் அது மரணமான வழிகளுக்கு நம்மை நடத்தி கொண்டு போகும். ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் கேட்பது, உன் வாழ்க்கையில் ஒரு சுகமுள்ள நீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் தனக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும், மற்றவர்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் தனக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும், மற்றவர்கள் தன்னை மரியாதையாய் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இந்த உலகத்துக்குள் வரவில்லை. அவர் வந்த நோக்கமே ஊழியம் செய்ய வந்தார். ஹல்லேலூயா. அவர் தன் ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேக கடவுள்கள் எல்லாவற்றால் தெய்வ பக்தி உள்ளவர்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவருக்கு கடவுளுக்கு நம்ம என்ன கொடுத்தால் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா என்று எண்ணி ஆண்டவருக்கு எதையாவது செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவரை பற்றி படிக்கும்போது அவருக்கு ஒரு குறைவுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள மலைகளும் குன்றுகளில் உள்ள
எல்லா ஆடு மாடுகளும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நம்மை ஏதாவது கொடுத்து அவரிடத்திலிருந்து ஒன்றை பெறுவதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அவருடைய ஜீவன் நமக்குள் வரும்போது நமக்குள்ளே சுகம் உண்டாகும் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அவர் நமக்கு தர வல்லமை உடையவர். அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது. அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துள்ள மனிதர்கள் எதை ஜீவன் என்று எண்ணுகிறார்கள்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். உலகத்துள்ள மனிதர்கள் எதை ஜீவன் என்று எண்ணுகிறார்கள்? ஒரு மனிதனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தால் அவனை பார்த்து இவன் தான் அவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். உலகத்தில் ஒருவனுக்கு ஒரு ஆஸ்தியும் இல்லை, பொருளும் இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படின்னா இவங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இல்லை, இவர்கள் உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்படுகிறதுக்கு அவங்க பாவம்தான் காரணம் என்று சொல்லி சுட்டி காண்பிப்பார்கள். இயேசு சொல்லுகிறார், உனக்கு உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் சரி, அது உனக்கு ஜீவன் அல்ல, அது உனக்கு ஒரு உண்மையான ஜீவனை கொடுக்காது. இந்த இடத்துல ஒரு மனிதன் திரளான அறுவடையை அறுத்து கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்வேன்? நான் என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து கட்டி அதிலே இந்த எல்லா தானியங்களையும் சேர்த்து வைத்து என் ஆத்மாவை பார்த்து சொல்லுவேன், உனக்காக ஆத்மாவே இது எல்லாவற்றையும் உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் நீடொழி காலம் வாழுவேன், அனுபவிப்பேன் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்கிறது, மதிகடனே, இந்த ராத்திரி உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் இதெல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பொருள் ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரே தேவன், அந்த தேவன் மேலே தான் ஆசை இருக்கணும். உன் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உனக்காக ஜீவன் கொடுத்த அந்த இயேசுவின் மேலே உனக்கு ஒரு அன்பு, ஒரு நெருக்கமான ஒரு அன்பு இருக்குமானால் அதுதான் உண்மையான ஜீவன். அந்த ஜீவன் உன் வாழ்க்கையில் வரும்போது உனக்கு சுகம் உண்டாகும். பொருள் பெருகினால் அதை சாப்பிடுகிறவர்களும் பெருகி விடுவார்கள். பொருள் பெருகினால் உன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், பண ஆசை ஒரு மனுஷனுக்கு உண்டாகிவிட்டதென்றால் அதிகமாய் அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்க பண ஆசை எல்லா தீமைக்கும் உனக்கு வேறாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உன்னை குத்தி கொள்வாய். அதனால் உலகத்தில் நமக்கு இருக்கிற பொருட்கள் போதும். ஆண்டவரே, எனக்கு உண்ணவும் உடுக்கமும் உண்டானால் அது போதும். சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுங்காக இருந்துச்சுன்னா அது போதும். அதுக்கு மேலே நமக்கு ஓவராக வந்துட்டுனா, நம்முடைய மனசு அதில் போயிட்டுனா, நம்ம வாழ்க்கையில் நாம் அதிகமாக நம்முடைய ஜீவனை இழந்து விடுவோம். அதனால் நாம் அதில் கவனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். 51ஆம் வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கி ஜீவ அப்பம்
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். அதுதான் ஜீவ அப்பம். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு அப்பம் இந்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சம். அந்த மாம்சத்தில் அவர் பாடுபட்டார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்தது. அவர் நமக்கு அப்பமாக வந்தார். அப்போன்னு சொன்னால் அதை பிட்டு நாம் சாப்பிடும்போது பிழைக்கிறது போல ஆண்டவரை நமக்குள்ளே வைத்திருக்கும்போது தான் சுகம், பிழைப்பு, ஜீவன் நமக்கு உண்டாகிறது. ஆகினால் அந்த ஜீவன் இந்த ராத்திரி வெளிப்படணும். எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வரணும்? அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஜீவன் உங்களுக்கு வருகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள பூரணமாக பரிபூர்ணமாக பெருகுவதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன். திருடன் என்று சொல்லப்படுகிற ஆள் சாத்தான். இந்த உலகத்தில் சாத்தான், பிசாசுகள் மக்களை திருடுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொல்லுகிறதுக்கும் வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான் மனிதனை கொல்லுவதற்காக அவன் வருகிறான், கெடுப்பதற்காக வருகிறான். உலகத்தில் பில்லி சூனியங்கள், மந்திரவாதிகள், பலவிதமான ஆட்கள் மனுஷர்களை அழிப்பதற்காக திட்டமிட்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இயேசு வரவில்லை. உனக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். அந்த ஜீவன் ஏதோ கொஞ்சம் ஜீவனை உனக்கு கொடுக்கறதுக்கல்ல, உன் ஜீவன் பரிபூர்ணமாக உனக்கு வரணும். முழுவதும் உனக்கு இந்த ஜீவன் வரணும். உனக்கு இன்றைக்கு ராத்திரி உன் வாழ்க்கையில் அந்த ஜீவன் உனக்கு வல்லமையாய் நிறைவாய் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 2 கைகளை நல்லா உயர்த்தி, அந்த ஜீவன் உனக்கு பரிபூர்ணமாக இன்றைக்கு வரும். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், இப்போ உன் வாழ்க்கையில் ஜீவன் போனது போல இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், உனக்கு வருகிற கஷ்டங்கள், உனக்கு வருகிற மன அழுத்தங்கள், இவைகள் எல்லாம் உன் ஜீவனை எடுப்பது போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஓ காட், கர்த்தருடைய ஒரு ஜீவன் வல்லமையோடு இந்த வார்த்தையை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உனக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் அறகுறையாக ஜீவன் அல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஒரு ஜீவன். செத்து இருக்கிற உன் அவயவங்கள், செயல்படாதிருக்கிற அவயவங்கள், பலவிதமான அவயவங்கள் வேதனையோடு வீட்டில் படுத்திருக்கும் போது இந்த கர்த்தருடைய வல்லமையின் ஜீவன் உனக்குள்ள வருகிறது. உனக்குள்ள பாதி அளவுக்கு உன் ஜீவன் போனது போல இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கி அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, ஆண்டவருடைய நாமம் மைமைப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆமேன். ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். யோவான் 11:25 வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு என்கிற தான் விரும்பின, தான் நேசித்த அந்த லாசரு மரித்த போது 4 நாள் கழித்து அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய சகோதரிகளோடு ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்.
நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் சரீரத்தில் மிகுந்த வேதனையோடு பல நாட்களாக பலவிதமான ஒரு போராட்ட அனுபவத்தோடு இந்த ராத்திரி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த போராட்டத்திலிருந்து உனக்கு விடுதலையாக்க அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆமேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் மனசை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறது. உன் செத்த மனதை உயிர்ப்பிக்கிறது. பாரத்தோடு அழுத்தத்தோடு வந்திருக்கிற உன் மனதில் இன்றைக்கு அந்த பாரம் நீங்கி போகிறது. உனக்கு இருந்த சமாதானம் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு ராத்திரி மறுபடியும் உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவரை நீ பார்ப்பாயாக. உன் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி போகும்போது ஒரு ஷலோம் என்கிற ஒரு சமாதான வார்த்தை உன் வீட்டை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவியையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பிழைப்பையும் ஆண்டவர் உனக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். யோவான் 11ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடனே ஒப்புரவாக்கப்பட்டோம், அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருப்போமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினாலே நமக்கு ஆண்டவர் ஒரு ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மரணம் நமக்கு அவ்வளவு காரியத்தை செய்திருக்குது. இயேசுவின் மரணம் இந்த உலகத்திலேயே பெரிய காரியத்தை செய்தது. உலகத்தில் கொடுமையான காரியம் இயேசுவின் மரணம்தான். இயேசு நல்லவராக இருந்தார், எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார், எல்லாரையும் ஆசீர்வதித்தார், எல்லாரையும் அவர் மனதுருக்கத்தோடு சந்தித்தார். ஆனால் அவரை கொடுமையாக சிலுவையில் அடித்து கொன்றார்கள். அது ஒரு கொடுமையான மரணம். ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவனையும் நம்மையும் ஒப்புரவாக்கிட்டு, அவருடைய மரணம் இவ்வளவு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்குமானால் அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ஜீவன் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது அழியாத ஒரு வார்த்தை. எல்லாமே ஒளிந்து போகும், வார்த்தை ஒழியாத வார்த்தை. அது ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவருடைய ஜீவன் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அந்த குமாரனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை அருளி செய்திருக்கிறார். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்துவிட்டாலே உனக்கு ஒரு புது ஜீவன் வரும், ஒரு புது வல்லமை வரும். அந்த 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 அவர் உள்ளே வரும்போது ஒரு மாற்றம் உனக்குள்ளே வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் 20 வருஷம் வீணாக்கிட்டேன் ஆண்டவர் இல்லாமல். இந்த உலகத்தில் ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் எனக்கு வேதனையான நாட்கள். என் மனசில் நினைத்து பார்த்தால் அதை போலத்த வேதனையான நாட்கள் வேறு ஒன்றுமில்லை. ஆனால் என்னைக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தாரோ அன்னையிலிருந்து ஒரு ஜீவன் வந்தது, அன்னையிலிருந்து ஒரு மாற்றம் வந்தது, அன்றையிலிருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது, அன்றையிலிருந்து ஒரு நிம்மதி வந்தது, அன்றையிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. அன்றிலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு வைத்திருப்பார் என்ற ஒரு ஜீவன் எனக்குள்ளே வந்தது. ஆகையினால இந்த ஜீவன் நமக்குள்ளே வரணும். 40 வருஷமாக ஒரு சப்பானி ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையெல்லாம்
மற்றவர்களை சார்ந்து தான் இருக்கிறது. மற்றவங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் கால்கள் கரடுகள் எல்லாம் எழுந்து நடக்க முடியாமல் ஜீவனற்ற ஒரு அவயவங்களாக இருந்தது. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்னபோது அவனுடைய கால்களும் கரடுகளும் அவருடைய நாமத்தில் இருக்கிற ஜீவனாலே பலன் கொண்டது. செத்த அந்த நரம்புகள், செத்த அந்த எலும்புகள், செத்திருந்த அந்த தசைகள் எல்லாம் மறுபடியும் ஒரு ஜீவன் உள்ள பிரவேசித்தது. அதே இயேசு இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ள அந்த ஜீவன் பிரவேசிக்கும். உன்னுடைய செத்த ஆவி உயிரடையும். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உன் ஆவி செத்து இருக்கும். காரணம், உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமலே இருக்கும். அந்த ஆவி, செத்த ஆவி ஆண்டவர் உயிர்ப்பிப்பது தான் ரட்சிப்பு. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். இல்லாவிட்டால் நீ இருளாகத்தான் இருப்பாய். இந்த உலகத்தில் எது உனக்கு இருந்தாலும் உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்படணும். ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த சரீரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வரணும். உங்கள் பாவத்தை மன்னிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இன்றைக்கு வரணும். இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து எனக்குள்ள வாரும், எனக்குள்ள ஒரு வித்தியாசத்தை தாரும் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். முதலாவது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை உயிர்ப்பிக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகணும், ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகணும். அதுக்காக தான் இயேசு தன் ஜீவனையே கொடுத்து மரித்திருக்கிறார். ஐயா, இந்த இயேசு என் இருதயத்தில் வரணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், எனக்குள்ள ஒரு ஜீவன் வரணும், என் வாழ்க்கையே மாறணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் தைரியமாக கைகளை உயர்த்தி காண்பிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்குள் வருவார், ஒரு மாற்றம் வரும். கை உயர்த்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி உங்களை கேட்கிறோம். சீக்கிரமாக எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளில் எண்ணெய் பாட்டில் இருக்குமானால் அதை எடுத்துக்கொண்டு முன்னாலே நீங்கள் வாருங்கள். உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரமாக நீங்கள் முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவ வல்லமை உங்களை சந்திக்கும். கர்த்தர் அற்புதமாய் உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் வீடுகளிலே இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வரணும், உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற செத்த ஆவியை உயிர்ப்பித்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வல்லமை உங்களை சந்திக்க இன்னைக்கும் போதுமானது. அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். இந்த வீடுகளில் இருக்கிறவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள், நீங்கள் கை வைத்து காண்பியுங்கள். இயேசு உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அங்குள்ள ஊழியர்கள், அங்குள்ள விசுவாசிகள், மூப்பர்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்யும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். என் பாவங்களுக்காக நீ சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு வல்லமையுடையதாயிருக்கிறது. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நீர் உயிரோடு எழும்பின ஆண்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்குள்ள வரட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும். எனக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியையும் தாரும். இந்த விசுவாசத்தை எனக்கு அருளி செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்.
எனக்கு அற்புதம் செய்யும், என்னை ஆசீர்வதியும், என் வீட்டுக்கு வாரும், எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள், இந்த ஆண்டவருக்குள்ளே வளருங்கள். இந்த ஆண்டவருக்குள் வளர வேண்டுமானால் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவை, இந்த வேதம் உங்களுக்கு தேவை. இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறது போல் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன குழுக்களுக்கு நீங்கள் போகணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த சபையில் இருக்கிற ஆராதனைகளில் கலந்து கொள்ளணும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 இந்த இடத்துல நடைபெறும். சனிக்கிழமை மாலை ஆராதனை உண்டு. வெள்ளிக்கிழமை மாலை இந்த ஆராதனை தொடர்ந்து வாருங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் இந்த இடத்துல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள், ஐக்கியம் கொள்ளுங்கள், ஆண்டவருக்குள் வளருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த எண்ணெய்க்காக இப்பொழுது ஜெபம் பண்ணி நம்ம அந்த எண்ணெயை பூசி, உங்கள் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நாம் இந்த நேரத்தில் இந்த எண்ணெயை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய வல்லமை அவங்களை சுகமாக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு இத்தனை பேர் வந்திருக்கிறோம். உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்துல வரட்டும். இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும்போது எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவர்களை எழுப்புவார். பாவம் செய்தவர் ஆனால் அது மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி இன்றைக்கு அநேகம் பேர் சுகமடைஞ்சு வல்லமையோடு கூட இருக்க உதவி செய்திடலாம். என்னை ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை விசுவாசிக்கவும் நீர் அவர்களை சுகமாக்குகிறீர் என்று முழு மனதோடு விசுவாசிக்க உதவி செய்யும். இன்றைக்கு விசுவாசம் இந்த இடத்துல கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சத்துருக்களின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், ஆண்டவர் விசுவாசத்தை தடுக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகள், பொல்லாத எண்ணங்களை நீர் மாற்றி போட்டு அற்புதமும் அடையாளமும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யும். தூர இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள், ஆவலோடு ஜெபிக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதவர்கள், டாக்டர்களை பார்க்க முடியாதவர்கள், வீடுகளிலே வேதனையோடு கூட இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என்னை பூசி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது நாங்கள் பல வியாதிகளை அதட்டி ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதிகள் உங்களுக்கு அது நீங்கி போய்விடும். நீங்கள் அதற்கு பின்பு சாட்சி சொல்ல ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், மருந்துக்கள், செய்வினைகள், பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், ஆண்டவரே அடிக்கடி வீட்டை தொந்தரவுப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள், பொல்லாத சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள், எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம். அசுத்த ஆவிகள் தூர இடத்துல இருந்தாலும், வீடுகள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் புறப்பட்டு போகும்படி கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கற்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகட்டும். குழந்தை பாக்கியங்கள் உருவாகட்டும். உடைய நாமத்தில் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். மூல வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே அந்த மூல வியாதிகளை முற்றிலும் மாற்றி போடும். ஆண்டவரே, எல்லா கிட்னி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, கிட்னி கல்லுகள் இருந்தாலும், கிட்னியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கேன்சர்களும் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கேன்சர், எந்த விதமான கேன்சர் இருந்தாலும், சரீரத்தில் கேன்சரோட இந்த இடத்துல யார் வந்திருந்தாலும் கைகளை வைத்து ஜெபம், இந்த கேன்சர் கட்டிகள் மறைஞ்சிடணும். கேன்சர்னால் வந்த புண்கள் மறையணும்.
இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர்கள் எங்கே இருந்தாலும் இப்பொழுது நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல சுகம் உண்டாகட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அற்புதமான சுகத்தை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மூளை காய்ச்சல்களும் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடத்துல இருக்கிற மகள் மூளை காய்ச்சலினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளை தொட்டர்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா லங்ஸ் பிரச்சனைகளும் மாறட்டும். கை கால் மூட்டுகள் பிரச்சனைகள் எல்லாம் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தினாலே, ஆண்டவருடைய நாமத்தினாலே லிவர் ப்ராப்ளங்கள் மாறி ஆண்டவரை சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மஞ்சக்காமாலை நோய்களை இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கும். இருமல், சளி, பலவிதமான பிரச்சனைகளினாலே இருக்கிற மக்களை சுகமாக்கும். முடக்கு வாதங்களை சுகமாக்கி போடும். வாத நோய்களினாலே கை கால்கள் செயல்படாமல் இருக்கிற கை கால்கள், இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே இடங்களிலே இரத்த ஓட்டம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான ஆண்டவரே ஜுரம் நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம். சுகர் பிரச்சனைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள், டெங்கு காய்ச்சல்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கழுத்து நரம்புகள் நிற்காத பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கழுத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சுகப்பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகப்பிரசவம் உண்டாகட்டும். பல் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே முதுகில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. எலும்புகள் எல்லாம் சேரட்டும் ஆண்டவருடைய நாமம். ஸ்கின் பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உணவு குழாய்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். கல்லீரல் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை பையிலே இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும். ஜீரண சக்தி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை மாற்றட்டும். வாய்வு சம்பந்தமான நோய்கள் இன்று கட்டோடு கூட ஒழியட்டும். உடம்பெல்லாம் வேதனைகள் இருக்குமானால் அந்த வேதனைகளை நீர் மாற்றிவிடும்படி ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நீர் இன்றைக்கு செய்திருக்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் அநேகருக்கு விடுதலை கொடுத்து விட்டீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல தோத்திரம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக தோத்திரம் பண்ணோம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற எல்லார் மேலும் உடைய கைகள் வைக்கப்பட்டது. நாங்கள் ஆண்டவரே சொல்லாத எந்த வியாதிகள் இந்த இடத்துல இருந்தாலும் அந்த வியாதி உள்ள மக்களையும் நீர் தொட்டு சுகமளித்து காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். கண்ணீரை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இருதய வலிகளை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நரம்பு பிரச்சனைகளை மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். விசுவாசியுங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு அடையாளங்களை செய்திருக்கிறார். நல்ல கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். நல்ல சோதித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். வந்து நீங்கள் சாட்சிகளை சத்தமாய் தைரியமாய் சொல்லுங்கள். வந்து முன்னால் வந்து சாட்சி சொல்லுங்கள். ஊழியர்கள் அதை விசாரித்து அவங்கள அனுப்பி வைங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். நான் 7 மாதமாக வரேன் சர்ச்சைக்கு. கேகே நகர்லேருந்து வரேன். எனக்கு ரொம்ப முடியாத கடந்த சாப்பிடக்கூட முடியல, ஏந்து கூட உட்கார முடியாத நிலைமைக்கு இருந்தேன் நான். ஆண்டவர் இன்றைக்கி அற்புதமாக ஒரு பலிகனம் கொடுத்து நன்றியோடு நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன். ஞானஸ்தானம் எப்போ எடுத்துக்கலான்ற ஒரு குருவில இருக்கிறேன் நான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
வலதுபுற ஷோல்டரில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, ரத்த கட்டி இருந்தது, அதை ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டேன். அது இப்போ நல்லா ஒன்று இருந்து இப்போ மறுபடியும் இடத்துக்கு பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக ரொம்ப வேலை செய்ய முடியல. மெக்கானிக் நான் வேலை ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப வலி இல்லைன்னா முடக்குவாத வியாதி வர மாதிரி பயந்துனே இருந்தேன். பையா சொன்ன இந்த ஜபானை வச்சு அப்புறம் இந்த கை சொல்லுன்னு குத்தினே இருந்தது. இப்போ அந்த வலி இல்லை, எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. அந்த உடனே சோம் கொடுத்ததுக்காக கை தட்டி கர்த்தரை துதிப்போம். அவர் நல்ல விசுவாசம் கொடுத்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம். கர்த்தர் பரிசுத்தம் சோத்திரம். புதன்கிழமை நைட்டு குழந்தை வந்து பேராஸ்டமல் சிரப்பு வந்து 60 ml குடிச்சிட்டான் தெரியாமல். குழந்தை குடிச்ச உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே 2-3 ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு 3வது ஹாஸ்பிட்டல் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு நைட்டு 2 மணிக்கு தான் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாங்க. இருந்தாலும் 24 மணி நேரம் டைம் கொடுத்து தான் நாங்கள் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஐசியில் வச்சுருந்தாங்க. பிள்ளைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். போயிட்டு மறுநாள் காலைல ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து குழந்தை ஜீவனை கொடுத்து எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருந்தது. கிட்னி லிவர் ஏதாவது பாதிச்சிருக்குதான்னு எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளட் எல்லாம் நார்மலாக இருக்கும். தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். குழந்தையை காப்பாற்றினதுக்காக கத்தர் கொடாமல் சூத்திரம். எனக்கு 2 வாரமாக ஒரே வயிறு வலி தாங்கவும் முடியல. ஆனால் கத்தர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இந்த வயிறு வலி நான் டாக்டருக்கு வீட்டுக்கு போகக்கூடாது, நீ எனக்கு சுகத்தை கொடுக்கணும் ஏசப்பா. அதேமாதிரி கத்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துற கொடாருக்கு நன்றி. கத்தர் இந்த மகளுக்கு 2 மாதம் இருந்த வயிற்று வலியை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கிட்ட டைபாய்ட் ஃபீவர் இருந்தது. அது லெஃப்ட்டு கையும் 2 காலும் பராமாயிட்டு இருந்துச்சு. அப்பாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணாங்க. அவருக்கு பரிபூர்ணமாக சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். எனக்கும் பிபி அதிகமாகிட்டு இந்த ஒரு கையை ஒரு கால் வராமாயிட்டு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிருந்தாலும் அந்த கை கால் நல்லா இப்போ சுகத்தை கொடுத்தாரு. கொடான கொடி நன்றி. கை கால்களில் ஆண்டவர் சுகம் கொடுத்து நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்ததுக்காக தோத்துறோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிள் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அதில் செலக்ட் ஆச்சு. அது சாட்சி சொல்லாதனாலேயோ என்னவோ ஃபீஸ் கட்ட முடியலை. இப்போது எங்கள் பொண்ணு வந்து 5 வருஷம் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகி இப்போ வந்து கன்சீவ் ஆகிருக்குன்னு எனக்கு புதன்கிழமை வந்தது. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்புறமா எங்கள் தங்கச்சி பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் வந்திருக்கு. அப்புறம் என் பையன் என்ன பண்ணிட்டான், காரை விற்றுட்டான். சரிம்மா, அந்த கதையெல்லாம் வேண்டாம். உனக்கு ஏதாவது சுகமாச்சுன்னா சொல்லு, சாட்சி முடிச்சுக்க. வா, கைகளை உயர்த்தி கத்தரை தோத்திரம் பண்ணும். வேறு அற்புத சாட்சி இருந்தால் வந்து சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை சுகமாக்கின சாட்சிகளை சொல்லுங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக, எல்லா அதிசயங்களுக்காக, சொன்ன சாட்சிகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரே தேவ சமூகத்திலே அவரை நம்பி வந்த நம்மை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் நம்மை பூர்ண சுகத்தோடு பூர்ண ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே நாம் சொல்லி செபித்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அங்கம்மா என்கிற சகோதரிக்கு அவளுக்கு இருக்கிற கட்டியிலிருந்து கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அவளுக்கு இருக்கிற எல்லா விதமான செய்வினை கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி ஆண்டவர் பூர்ண சுகத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பின் ஆவியை தந்திருக்கிறார். ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆவியிலே நிறைந்து கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அந்த தேவ பலனுக்காக, தேவ சுகத்துக்காக நல்ல ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். கர்த்தர் அந்த கிருபையை தருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் கடந்து போகிறதில்லை. கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மையான காரியத்திலே கர்த்தர்
தொடர்ந்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஆண்டவரே, இன்றைக்கு புதிதாய் வந்த நபர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, என்னை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சரீரங்களை ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வீடுகளிலே ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு செய்த அற்புதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவரே, வீடுகளில் ஆன்லைன் மூலமாக ஹாஸ்பிட்டல்ல வீடுகளிலே நடக்க முடியாமல் படுத்த படுக்கையா இருக்கிறவர்கள், ஆண்டவரே ஆபரேஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருடைய சரீரத்தையும் கர்த்தர் உயிர்ப்பித்து நடத்துகிறதுக்காக, எல்லா சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய திருநாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தில் இருந்து கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலையை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை சுட்டி ஜெபம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் சொல்லி ஜெபித்த எந்த விண்ணப்பமும் ஆண்டவரே பரத்தில் இருந்து எங்களுக்கு ஆண்டவரே நன்மையாய் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் கடன் பிரச்சனைகளுக்காய், போராட்டங்களுக்காய், எல்லா விதமான தீங்குகளுக்காக, எல்லா விதமான எதிர் வல்லமையில் இருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஆண்டவரை, நாங்கள் தொடர்ச்சியாய் நாங்கள் எண்ணெய்களை வைத்து எங்கள் இல்லங்களை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய அந்த கிருபை, பலன், சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த வாரங்களை தந்து கர்த்தர் வருகிற நாட்கள் எங்களை சாட்சியாய் நிற்க பண்ணுகிறதுக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சுகம் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். முன்பதாய் வந்தோம்.